ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 16 ஸ்லோகம் 1 தெய்வீக லட்சணங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறது தானம் அப்படிங்கிற குவாலிட்டி. அதே வேற ஒரு தலைப்புல சொல்லணும்னா, உன் வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கென்றே அர்ப்பணித்து விட்டால் அதற்கு பெயர் தானம் என்ற ஒரு விளக்கத்தை ஞானதேவர் கொடுத்திருக்கின்றார். அதை படித்துவிட்டு அப்படிப்பட்ட ஒரு தானம் என்ற ஒரு மகத்தான குவாலிட்டிக்குள் நம்ம எப்படி செல்வது என்பதை கண்டிப்பாக டிஸ்கஸ் செய்யலாம். ஒரு விருட்சம் தன்னுடைய பூ, பழம், நிழல், வேர், இலை இவை அனைத்தையும் வலியோடு வந்து சேர்ந்தவனுக்கு கொடுத்துவிட யாதொரு ஆட்சேபனையும் செய்யாதது போலே. ஸோ இது எக்ஸாம்பிள் ஆஃப் மரம் வந்து இது ரொம்ப சூப்பர் எக்ஸாம்பிள். ஏன்னா கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முழுசா அடுத்தவனுக்காகவே ஒரு வாழ தயாராக இருக்கின்றது அப்படின்னு சொன்னா அது அந்த மரத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அதுகிட்ட இருக்கக்கூடிய இலை மட்டும் தனக்குன்னு வச்சுக்க போதா, இல்ல பூவும் தனக்குன்னு வச்சுக்க போதா. நிழல்னு சொல்லியிருக்காரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. பூ, பழம், நிழல், வேர், இலை, மரம் கடைசியில வெறா போகும். ஸோ மரம் எப்படி வந்து அடுத்தவர்கள் தானம் இருக்க எவனாவது வந்து கேட்டா நான் அவனுக்கு டொனேஷன் பண்றேன் அப்படிங்கிறது மட்டும்தான் தானம் அப்படின்னு இல்ல. ஞானதேவர் விஷன்ல தானத்தை எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ வந்து முழுசா இன்னொருத்தனுக்கு இல்ல உலகத்துக்காக அர்ப்பணித்து வாழும் வாழ்க்கைக்கு தானம் என்ற ஒரு விளக்கத்தை அற்புதமாக தருகின்றார். அதுக்குதான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், தேகம், வாக்கு, மனசு என்ற 3 கரணங்களாலும், அதாவது அதான் நீங்க பணத்தை மட்டும் கொடுக்கறது தான் தானம்னு நினைச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியே சொல்றாரு. தேகம், வாக்கு, மனசு. அப்போ மனசால எப்படி நீங்க வந்து பண்றது அப்படின்னா அது பாயிண்ட் சொன்னா. சோ இறைவன்கிட்ட ப்ரே பண்றது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட அவனுக்காக கஷ்டப்பட்டு இருக்கான்னா அந்த கஷ்டப்படுறவனுக்காக ப்ரே பண்றது. இஃப் யூ ஆர் அனேபிள் டு டு எனிதிங், உன்னுடைய உடம்பாலேயோ உன்னுடைய வாக்கினாலேயோ உங்ககிட்ட பணம் இல்ல, சோ உன்னால எதுவுமே பண்ண முடியும், உதவி பண்ண முடியும், அந்த உதவிக்கு பேர் தான் இறைவன்கிட்ட ப்ரே பண்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. உடலினால் கண்டிப்பா சொல்லவே வேணாம், உங்களால என்ன முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். வாக்கு அது பெஸ்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ், வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தன் கஷ்டம்னு வர்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஞானத்தை அழகா அவங்களுக்கு புரிய வச்சு அந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை கொடுக்கலாம். ஏன்னா கஷ்டம்னாலே இது ஈகோல இருந்து வர்றது தானே, ஞானம் இல்லாத தன்மையில இருந்து வர்றது தானே. அப்போ நான் கற்றுக்கொண்ட இந்த ஞானத்தை அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்பது வாக்கால் நான் செய்ய வேண்டிய ஒரு தானமாக இருக்க முடியும். சரியா? போக உங்ககிட்ட பண வசதி இருந்தது அப்படின்னு சொன்னா பண கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க வந்து தானமா கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி பணமோ திரவியமோ ஏதோ ஒண்ணு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, வாக்கு, மனசு, தேகம் என்ற இந்த 3 கரணங்களாலும் தனக்குள்ளதான வித்தத்தை கொண்டும் அப்படின்னு சொன்னா மேபி பணமோ பொருளோ மற்ற விஷயங்கள். சோ நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, வாக்கு இருக்கு, பிளஸ் பண வசதி, திரவியங்கள், பணங்கள் ஏதோ ஒண்ணு மக்கள் சொத்து ஏதோ ஒண்ணு இருக்கும்ல அது. இவையற்ற எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு துக்கம் அடைந்து வந்தவன் சத்ருவே ஆனாலும் ஒரு வஞ்சனையும் செய்யாமல் அவன் மனது கழிக்கும்படி அவனுக்கு உபயோகப்பட்டு போவதே இங்கு சொல்லப்பட்ட தானம். அழகான ஒரு விளக்கம் பாருங்களேன். சோ இந்த உங்ககிட்ட என்னென்ன இருக்கு? உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, வாக்கு இருக்கு, பிளஸ் ஏதோ பணம் கொஞ்சம் இருக்கு. சரியா? இது எல்லாத்தையும் வச்சு நீ என்ன பண்ணணுமா? கஷ்டப்பட்டு வருகின்றவன் சத்ருவே ஆனாலும், கண் முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்படுறத நீ பார்த்துட்ட அப்படின்னு சொன்னா அவன் சத்ருவே ஆனாலும் சொல்லிட்டாரு. இப்ப சத்ருன்னா யாரு? நான் அந்த கேட்ட கொஸ்டின் இதுலயே அடிபட்டு போயிடுங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்? நீ ஒருத்தருக்கு உதவி பண்றதுக்கு முன்னாடி அதனால எனக்கு பின்விளைவுகள் எதுவும் வராது அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிக்கிட்டு பண்றது இதுல என்ன தப்பா அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சத்ருவுக்கு நீ உதவி பண்ணனா என்ன ஆகும்? சத்ருனாலே என்ன கொல்ல காத்திருக்கான். அப்போ அவன் ஒரு கஷ்டத்துல இருக்கான்னா அவன் கஷ்டத்துல நான் நீக்கினேன்னா அவன் கொலை பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு அர்த்தங்க. ஸ்ட்ரைட்டாவே நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுல வந்திருக்கு அப்படிங்கிறேன் நான். அதாவது நான் ஏதாவது உதவி பண்ணினேன் அப்படின்னா நான் என்ன எக்ஸாம்பிள் காட்டினேன்? லைக் ஒரு கொலைகேஸ் நீ கல்ல பார்த்துட்ட, பட் சாட்சி சொல்ல போவியா அப்படின்னு சொன்னா நான் சாட்சி சொன்னா எனக்கு பிரச்சனை வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றதோ, அல்லது நீ கண்டிஷன் கேட்கிறதோ, நீங்க வாரண்டி கொடுங்க, அவன் உசுருக்கு நீங்க வந்து கேரண்டி கொடுத்தா நான் வந்து சாட்சி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிஷன் போடுறது அப்படிங்கிறது சரியா தவறா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இவர் எக்ஸ்ட்ரீமா என்ன கொடுத்திருக்காருன்னா, உன்னை கொலை பண்ண காத்து கொண்டிருக்கும் ஒருவன் இப்ப துன்பப்பட்டு கிடக்கிறான் திடீர்னு. அவனுக்கு நீ உன்னுடைய மனசு, வாக்கு, காயம், பணம், பொருள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக
அவனுக்கு உதவி செய்வது தானம் அப்படிங்கிற குவாலிட்டியில சொல்லியிருக்காரு. இதுல அந்த கொஸ்டின் அடிபட்டு போகுது அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப வந்து அவன் வந்து ஏதோ ஒரு படத்துல நான் பார்த்திருக்கேங்க. மாதிரி எடுப்பானு அந்த சீன் என்னன்னா, ஒரு கொலைகாரனை போலீஸ் பயங்கரமா தேடிட்டு இருக்கு. அந்த கொலைகாரனை போலீஸ் ஷூட்டும் பண்ணிடுறாங்க. ஆனா அவன் குண்டடிபட்டு ரோட்ல விழுந்துடுறான். அந்த பக்கமா ஒரு டாக்டர் போறாரு. பாக்குறான், குண்டடிபட்டு கிடத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை தூக்கி போட்டு, இத்தனைக்கும் வந்து அப்பதான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான். முழுசா டாக்டர் கூட ஆகல. அப்போ இருந்தாலும் பரவாயில்லன்னு தன் ப்ரொஃபசருக்கு போன் அடிச்சு, இந்த மாதிரி ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நான் அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு வித் போன் ஹெல்ப்போட அவனுக்கு ஆபரேட் பண்ணி அந்த குண்டை வெளியே எடுத்து அவனை காப்பாத்துறான். சரியா? அவனை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவன் போலீஸ்காரன் வந்து திட்டுறான், டேய் லூசு, அவன் ஏற்கனவே பல பேரை கொலை பண்ணிட்டு இருக்கான், நீ அவனை போய் காப்பாத்திட்டு இருக்கேன், இன்னும் பல பேரை கொலை பண்ணுவானு. அது அவன் கொலை பண்ணாம பாத்துக்க வேண்டியது உன் டியூட்டி. ஒருத்தன் கஷ்டப்படும் போது அவனை காப்பாற்ற வேண்டியது ஏன் டியூட்டி. நான் ஏன் டியூட்டியை பண்ணேன் அப்படின்னு அவன் கூலா சொல்லுவான். சோ அது எனக்கு ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது. சோ கிட்டத்தட்ட அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. இவனை காப்பாத்துனா அடுத்து எனக்கு என்ன பிரச்சனை வரும், அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது. ஏன்னா ஹேவ் டு டூ தி ஹெல்ப். ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன். அவன் கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறது தான் என்னுடைய இந்த மறுபடியும் இவன் என்ன பண்ணுவானா, அப்படி பண்ணுவானா, எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இங்கே ஹெல்ப் அப்படிங்கிறது நல்லிஃபை ஆயிடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டவே இதுலயே அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. துக்கமடைந்து வந்தவன் சத்ருவே ஆனாலும் ஒரு வஞ்சனையும் செய்யாமல் அவன் மனது கழிக்கும்படி அவனுக்கு உபயோகப்பட்டு போவதே. ஆனா அவன் மனது சந்தோஷப்படும்படியாக நீ வந்து நடந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்வதே இங்கு தானம் என்று சொல்லப்படும். இதுதான் ஒரு ஜீவன் மோட்ச நிலை என்னும் நிதியை கண்டுகொள்வதற்கு இட்டுக்கொள்ள வேண்டிய மையாகும். சோ நீ ஞானி ஆகணும் அப்படின்னு சொன்னா, மோட்சம் அடையணும்னு சொன்னா, இப்படி ஒரு குவாலிட்டி உனக்கு வேணும்டா. இதை இவ்வளவோடு நிறுத்திவிட்டு தமத்தின் லட்சணங்களை சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் லெக்ஷனுக்கு போயிட்டாரு. நம்ம வந்து டீடைல் டிஸ்கஷனுக்கு போயிடலாம். சோ இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியை நான் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்வியை கேட்டிருந்தேன். ஸோ இஸ் இட் ஈஸி? சத்ருவிற்கும் கூட முழுமையாக என்னையே அர்ப்பணிக்கக்கூடிய உணர்வு எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட் தான். இஃப் யூ ஆர் இன் அ லவ், உன் மனதிலே அன்பென்று ஒன்று இருக்குமேயானால் நீ எவனையும் பகைவனாக நினைப்பதில்லையே, அவன்தானே உன்னை பகைவனாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நீ எவரையும் பகைவனாக நினைப்பதில்லையே. உன்னை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமம் அல்லவா, அனைவரும் உன் நண்பர்கள் அல்லவா, அனைவரும் உனது அன்பிற்கினியவர்கள் அல்லவா. அதனால் அவன் என்னை பகைவனாக நினைத்தாலும் பரவாயில்லை, துன்பப்படுகின்றான் என்றால் உதவி செய்துதானே ஆக வேண்டும். அன்பின் லட்சணமே அதுவல்லவா. சோ தி லவ்வோட லவ்னா என்னன்னு தெரியாதவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. சோ இஃப் யூ ஆர் இன் அ லவ், இட்ஸ் an automatic process. ஏன்னா அவன் தான் உன்னை பகைச்சிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னை பகைப்பவனை நான் இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான அன்பின் லட்சணம். எனக்கு இயேசுநாதர் பேசினதுல ரொம்ப பிடிச்ச வாசகம், நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், உன்னை நேசிப்பவனை திரும்ப நேசிப்பதற்கு நாய் கூடத்தான் போதும், ஆனால் உன்னை பகைப்பவனே உன்னால் நேசிக்க முடிந்தால் அதற்கு பேர்தானடா அன்பு அப்படின்னு சொல்லுவார். சோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க மனசுக்குள்ள வச்சு பாத்தீங்கன்னா, அது பெரிய விஷயமே தெரியாது அப்படிங்கிற நான். இப்ப நீங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா, சத்ருவே ஆனாலும் உன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவனுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்னா, எப்படிங்க முடியும் அப்படின்னா, எப்படிங்க முடியும்னா நீயும் சேர்ந்து அவனை சத்ருவா பாக்குறேன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த கேள்வியே வருது. அவன் தான் உன்னை சத்ருவா பார்த்துட்டு இருக்கான். நீ அவனை நண்பனா தானே பாக்குற. நண்பனுக்கு உதவி செய்யறதுல உனக்கு என்னடா கஷ்டம்? யூ ஆர் நாட் ஃபீலிங் தட் ஹி இஸ் மை எனிமி. அவன் பெரிய மேட்டராவே தெரியாதுன்றதை புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, என்னையே காரணமாக வைத்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். ஆதலால் அவனை இன்னும் அதிகமாக நான் நேசிக்க வேண்டும் என்ற உணர்வு தான் உனக்குள் வர வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வாட் டைப் ஆஃப் ஹெல்ப் அப்படிங்கிறது அப்கோர்ஸ் அது உங்ககிட்ட பணம் இருந்தாதான் பணம் ஹெல்ப் பண்ண முடியும். அல்லது பக்காவா நாலேஜ் பேசி அவனுக்கு புரிய வைக்க முடியும் தான் நீங்க கவுன்சிலிங்கா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பணம் உதவி இருந்தா பணம் வச்சு, அல்லது உடம்பால ஏதாவது பண்ண முடிஞ்சா, இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா சுபமா சொல்லிட்டேங்க, இறைவன்ட்டு அவனுக்காக ப்ரே பண்ணுங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஹெல்ப்ஸ். அவனால பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அது எல்லாருக்கும் சமமா பண்ணு. நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து பண்ணாது. இவனுக்கு பண்ண நாளைக்கு என்ன எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்க்காத. நான் இப்ப ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க.
நிறைய பேர் வந்து உதவி பண்ணா எனக்கு வில்லங்க வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற கோஷ்டி இருக்கு. இந்த உதவி பண்ணா எனக்கு நாளைக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு யோசிக்கிற கோஷ்டியும் இருக்கு. அது இன்னும் அதை விட ரொம்ப மோசம். சரியா? நெவர் திங்க் அபவுட் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் யுவர் ஹெல்ப். உதவின்னு வந்துட்டதுக்கு அப்புறம் நீ அந்த பின் விளைவுகள்னு யோசிச்சுட்டேனாலே அதுக்கு பேர் உதவி இருக்க முடியாதுங்க. அதுக்கு பேர் பிசினஸா மாறிடும். இப்ப நான் வந்து ஹெல்ப் பண்ண ரெடி ஆயிட்டேன். அற்புதமான உதாரணங்கள் நீங்க நிறைய சொன்னீங்க. லைக் ஃபயர் சர்வீசஸ் பீப்புள்ஸ் உயிரை பணையம் வச்சுக்கிட்டு ஒருத்தனை காப்பாத்துறான். தண்ணியில எவனாவது விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னா அடிச்சுட்டு போடுற தண்ணியில இப்ப நானும் குதிச்சு இப்ப அவனை காப்பாத்துறேன். அந்த காப்பாத்தும் முயற்சியில் என் உயிரும் பிரியலாம். இப்ப உட்காந்துக்கிட்டு இல்லப்பா தண்ணி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. இப்ப நான் செத்து போயிட்டேன்னா என்ன பண்றது? அஃப்கோர்ஸ் நீ சில பிரிகாஷன் மெஷர்ஸ் எடுத்துக்கிறது நான் தவறுன்னு சொல்ல வரல. அதாவது லைக் லைஃப் ஜாக்கெட்டோ ஏதோ ஒண்ணு நீங்க வந்து எடுத்துக்கணும் தான். பட் என்னதான் நீங்க எடுத்துக்கிட்டாலும் 100% கேரண்டி ஒண்ணு உசுருக்கு யாரும் கொடுக்க முடியாது. அப்ப ஸ்டில் காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் செத்தாலும் பரவாயில்லன்ற ஃபீல் வந்தா தானே காப்பாத்தவே முடியும். நீங்க வந்து சொல்லுங்க, இல்லங்க அது கரெக்ட் தானே. ஒரு ஒரு எச்சரிக்கை வேணாமா? தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்க, அப்புறம் காப்பாத்த போய் நீ சேர்ந்து செத்து போனா லூஸ் இல்ல ஆயிடும். கொஞ்சம் உஷாரா இருக்க வேணாமா? அப்படின்னா உஷாரா இருங்க. யாரு வேணாங்களே? உஷாரா நீங்க லைஃப் ஜாக்கெட்டோ என்னென்னமோ போட்டுக்கோங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டு எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கேள்வி வரும். எல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் வந்து செத்து போயிட்டேன்னா இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றது? It isn't possible to give the answer for all the questions. Of course, it's an automatic process இருக்கணும். ஏன்னா நீ ஆல்ரெடி அதுக்காக தான் ட்ரைனிங் எடுத்திருக்க. அப்ப யூ நோ தட் வாட் ஆர் தி பிரிகாஷனரி மெஷர்ஸ் டு பி டேக்கன் அப்படிங்கிறது. அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நீ பண்ணிட்டு நீ ரிசல்ட்ல போய் லாக் ஆயிடாத. ரிசல்ட்ல லாக் ஆயிட்டேன்னா உன்னால உதவியே பண்ண முடியாது என்று புரிகிறதா? அஃப்கோர்ஸ் மிலிட்டரி மேன் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஸோ உயிரை பணயம் வைத்துத்தான் அவர்கள் நம் நாட்டை காப்பதற்காக உயிரை ஐ மீன் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்ப வேணா உசுர் போகும்னு தெரியும். எனக்கு எந்த கஷ்டமும் வராம இருந்தா நான் வந்து உதவி பண்றேன். இல்லைன்னா நான் எப்படி பண்ணுவேன்? அப்படின்றது எப்படிங்க உதவியாக முடியும் என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். ஸோ தேர்ஃபோர் இஃப் யூ ஆர் இன் அ லவ் இந்த கொஸ்டினே வராது. ஏன்னா அன்புனாலே ஒன்னஸ் ஃபீலுங்க. இந்த கைக்கு ஒரு அடிபட்டா இந்த கை ஆட்டோமேட்டிக்கா போய் உதவி செய்யறது இல்லையா? உட்காந்துக்கிட்டு நான் செஞ்சா எனக்கு ஏதாவது ஆயிடுமான்னு யோசிச்சுக்கிட்டா இருக்கும். ஐயோ இந்த கைக்கு அடிபட்டுச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஒரு கால் லேசா அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த கால் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஃபுல் சப்போர்ட் அதை எடுத்துக்கும். மொத்த வெயிட் இந்த கால் தாங்க ஆரம்பிச்சிடும். இந்த காலுக்கு வந்து லோடே கொடுக்காது. ஏன்னா அது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஹெல்ப் பண்ணுன்ற ஃபீலிங்கே இல்லாம பண்ணிட்டு இருக்கு. ஒன்னஸ் ஃபீல்னா அதுதாங்க ஒன்னஸ் ஃபீல். பின்விளைவுகளை பற்றி ஆய்வே செய்யாது. நான் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்காது. எனக்கு என்ன ஆகும்னு யோசிக்காது. இன்ஃபேக்ட் நான் செய்யறேங்கிற ஃபீலிங்கே இருக்காதுங்க. தட் இஸ் தி பியூர் தானம். இதுல சொல்லியிருப்பாரு எந்த அளவிற்கு தானம் செய்யும் போது ஃபீல் இருக்கணும் அப்படின்னு. ஸோ ரிசர்ச் பண்றவனுக்கு தானே ஈகோ வரும். உட்காந்து அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு உட்காந்து எவன் யோசிக்கிறானோ அவனுக்கு தானே ஈகோ வருது. பட் when you are ready to do the help அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பின் விளைவுகளை பற்றி ரிசல்ட்டை பத்தி எப்ப கவலைப்படலையோ அப்ப லவ்க்குள்ள வந்துட்டுன்னு அர்த்தம். அப்ப அந்த லவ்ல நீ ஹெல்ப் பண்ணு. ஸோ ஹியர் வெரி சிம்பிள் ஃபேக்ட் தட் இஃப் யூ ஆர் இன் அ லவ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகே அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் போட்டி பொறாமை அகங்காரம் அது எல்லாத்தையும் கழட்டி வச்சா அந்த அன்பு வரும். எல்லாத்தையும் கையிலேயே வச்சுக்கிட்டு அன்புன்னா வராது. ஸோ அதையும் வந்து அழகா சொல்லிட்டீங்க. இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட் கிருஷ்ணா ஃபீலை வச்சு நீங்க அழகா புரிய வச்சீங்க. டேய் நான் ஏன் அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்? எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னுட்டு நான் ஹெல்ப் பண்ணணுமா? ஏன் உசுரே போனாலும் பரவாயில்லன்னுட்டு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும்? இந்த கேள்விதான் எல்லாருக்கும் வந்துருது. ஹெல்ப்பிங் மிகப்பெரிய தடையா இருக்கிறதே நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கறது. அதனாலதான் சொல்லிட்டாரு ஹெல்ப் பண்றதான்டா உன் வாழ்க்கை அப்படிங்கிறாரு. ஞானத்தின் லட்சணங்கள் அது தெய்வீக லட்சணம் இல்ல. உன் வாழ்க்கையை நீ வாழ்றதே எதுக்காக அப்படின்னா அடுத்தவர்களுக்காக அப்படின்னு இருந்தா அதுக்கு பேர் தான்டா வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ ஏன் ஹெல்ப் பண்ணணும்ன்ற கேள்வியே அர்த்தமற்ற கேள்வியை மாறிடுதா இல்லையா? சரியா? சோ பரவாயில்ல இன்னும் ஈஸியா கிருஷ்ணா ஃபீல்ட்ல இருந்து பார்க்கும்போது இப்படி இறைவன் சிந்தித்தால் உன்னால் வாழ முடியுமா? வடப்பையிலே 24 மணி நேரமும் கண்ணும் கருத்துமாக பஞ்சபூம் சுற்றும் உள்ளும் புறமும் எங்கும் இருப்பது அந்த இறைவன் என்பதை மறந்தாயா? அந்த இறைவன் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றானே உன்னிடம் எதை எதிர்பார்த்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான்? சரி நமக்கு ஹெல்ப் பண்ணா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு கண்ணன் யோசிச்சு பண்ண ஆரம்பிச்சிருந்தான்னா உனக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு செகண்ட் அவன் பண்ணும் உதவியை நிறுத்தினால் அத்தோ கதியாக மாறிவிடுவாய் அல்லவா நீ? யோசிச்சே பாக்குறது இல்ல.
ஒவ்வொரு நிமிஷமும் நான் வாழுகின்ற வாழ்க்கை இறைவன் போட்ட பிச்சை என்பதை உணர வேண்டாமா? அப்ப அவன் அருளால் அவன் போட்ட பிச்சையினால் வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் நன்றி உணர்வுன்ற ஒரு சின்ன ஃபீல் இருந்தா கூட மக்கள் சேவைதான் மகேசன் சேவை, கண்ணன் தான் அனைத்துருவமாக இருக்கின்றான் என்று புரிந்து கொண்டு ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்களுக்காக அர்ப்பணம் பண்ணிடுவோம்ல. இதுல என்ன கஷ்டம் இருக்கு என்று அற்புதமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தீங்க. எஸ், ஐ ஃபீல் தட் இன் தி கிருஷ்ணா ஃபீல் எவ்ரிதிங் வில் பி சால்வ் ஆட்டோமேட்டிக்கலி. எல்லா தெய்வீக குணமும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படிங்கிறது உண்மைதான். சோ கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிறையும் போது அப்படின்னா அனைத்தும் கண்ணன் என்ற உணர்விலே அனைத்துமாக கண்ணனே மாய லீலை புரிந்து கொண்டிருக்கின்றான் என்ற ஃபீல்ல வரும்போது பகையனாக வந்தாலும் யார் என் கண்ணன் என்னோடு விளையாடத்தானே வருகின்றான், எதிரணி வீரனாக வருகின்றான், அவ்வளவுதான். அதே பகைவன்னு பாக்குற, உனக்கு டிஸ்டர்ப் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா எதிரணி வீரனாக அவன் வருகின்றான், நான் அன்பு மாறாமல் தானே விளையாட வேண்டும். என்னுடைய அன்பிலே எந்த குறையும் வைக்காமல் நான் இப்போது உதவி செய்ய வேண்டும். இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க, சரியா? அப்போ இந்த இடத்துல உதவின்னு இன்னொன்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேட்டதுக்கு அப்புறமும் பண்ணாம இருக்கிறது அதை விட கொடுமைங்க. அவன் பகைவனாவே இருக்கட்டும், வாயை திறந்து ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டான்ல. நிறைய கதைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு அசுரனே போயிட்டு ஒரு குரு கிட்ட சரணடைவான். எப்ப சரண் ஆயிட்டானோ அப்பவே வந்து அவனை காத்து ரட்சிக்க வேண்டியது என் பொறுப்புன்னு அவர் கையில் எடுத்துக்கிறாருங்க. ஏன் நம்ம கண்ணன் சொல்லலையா? நீ 100 கொலை பண்ணி 100 தப்பு பண்ணி 1000 தான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா என்கிட்ட மொமெண்ட் நீ சரண்டர் ஆயிட்ட அப்படின்னா உன்னை மொத்தம் காப்பாற்ற வேண்டியது ஏன் கவலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை எடுத்துக்கலையா? அவனுடைய குணம் தானே நமக்கும் வேணும். அப்ப எவனாவது உன்ட்ட உதவின்னு கேட்டு வந்துட்டான்ல, வந்ததுக்கு அப்புறம் என்ன மண்ணாங்கட்டி யோசிக்கிறது, சரியா? சோ அது யோசிக்கவே கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிபி வந்து யோகா கிளாஸ் எடுக்கிறாரு. முன்னாடி வந்து வீட்டுக்கே போய் எடுப்பா சென்னையில எல்லாம். முன்னாடி காரு பங்களான்னு வேற லெவல்ல அவங்க இருக்காங்க. போயிட்டு ஃபீஸ் எவ்வளோம்மா அப்படின்னு கேட்டா, ஏன்னா ஃபீஸ் பொதுவா 5000 சார்ஜ் பண்ணுவேன். அவ்வளோலாம் எங்களால கொடுக்க முடியாதுங்க. கொடுக்க முடியாதுன்னு என்ன ரொம்ப சொல்றேன். 3000 தான் வாங்கிக்கோ, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இலவசமாவும் எடுக்கிற நிறைய பேர் இருக்கு. ஆனா அங்க வந்து முடியாத இருக்காங்க. அதனால இலவசமா எடுக்கிறான். ஆனா இவங்க தான் காரு பங்களான்னு வச்சுக்கிட்டு அவங்க ஒரு நாள் செலவே 5000 பண்றாங்கன்னா, ஆனா நான் போயிட்டு யோகாக்குன்னு கேட்டா, யோகான்னு அவங்களுக்கு எவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? 3000 தான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது நான் இவ்வளவுதான் திட்டுவேன். டேய் வாய திறந்து உன்கிட்ட பிச்சை எடுத்துட்டான்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம கொடுக்கறதேங்கிறதே பிச்சை என்ற ஃபீலிங்ல கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லியாச்சு. நமக்கு அவங்க சேவை பண்றதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கறதே பெரிய விஷயம் நினைச்சுக்கிட்டு நீ வந்து சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப நீ என்னமோ பெரிய குடுக்குறவன் மாதிரி யோகாவை நான் கொடுக்க போறேன், யோகாவுக்கு இலக்காரமானு பேச ஆரம்பிச்சிட்டியா? 100% அந்த முட்டாள்தனை தூக்கி எறி. நீ கேட்கலாம், எனக்கு 5000 கொடு, 10,000 கொடு. இல்லம்மா என்னால அவனை கொடுக்க முடியாது, இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இல்ல என்கிட்ட பைசாவே இல்ல, எனக்கு இலவசமா தான் எடுக்கணும்னு அவன் வாயை திறந்து கேட்டான்ல. கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்ன வலிக்குது? மூடிட்டு அவங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இரு என்ற ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரேன். சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, டோன்ட் ரிசர்ச் ஆன் தட் அப்படின்னு சொல்றேன். அவர் நியாயமாவே இருக்கட்டுங்க. அவர் சொல்றது உண்மைதான். ஒரு நாளைக்கு 5000 10,000 வெட்டியா செலவு பண்றவங்க தான். ஆனா வாயை திறந்து எனக்கு என்ன எங்களுக்கு முடியாதுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை ஏன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க? ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேண்டியதானே? உட்காந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் அவ்வளவு செலவு பண்ணுவாங்க, இதுக்கு பண்ண மாட்டாங்களான்னு உனக்கு எதுக்கு இந்த ரிசர்ச்? தே கேம் ஃபார் யுவர் ஹெல்ப். உனக்கு ஹெல்ப் வேணும்னு வந்தாச்சு, ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஸோ அதே மாதிரி அவன் என்ன சொன்னான், குடிக்கிறதுக்கு பணம் கேட்டா நான் கொடுக்க முடியுமா? அதுக்கு பேர் ஹெல்ப்பே கிடையாது. நான் ஹெல்ப் பண்ண தானே சொன்னேன். நீ யோகா எடுக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட் ஆக போகுது. உடல் அளவும் மனதளவுல பக்குவப்படுத்த போற, நல்லது பண்ண போற. அதை நம்ம வந்து பண்றதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கணும். அது இலவசமா பண்றதுக்கே நம்ம தயாரா இருக்கும்போது ரிசர்ச் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி வே. ஸோ நான் ஏன் இந்த திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த ரிசர்ச்சுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மளால ஹெல்ப்பே பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஞானத்துல முதிர்ந்த நிலையில் இருக்கிறவங்க கூட இந்த விஷயத்துல கொஞ்சம் தடுமாறுறாங்கன்றதுனாலதான் இதை நான் எந்த அளவுக்கு இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த ஒரு விஷயத்துல தெளிவு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது பின்விளைவுகளை பத்தி அவங்க சொல்லும் போதுதான் எனக்கே தெரியும், ஓ இப்படி எல்லாம் யோசிக்கணுமா நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனையே வருகிறது என்றால், உண்மையில் நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்கின்றேனோ என்று நினைக்கின்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தனிமையில இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்க.
நன்மையில இருந்து எவ்வளவு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கும் போதே ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்த மாத்திரத்தில் என்னையும் அறியாமல் நீங்கள் தயவு செய்து 2, 3 ஆண்டுகள் என்னிடையே ஆலந்தியில் வந்து இருந்தீர்கள் என்றால் நீங்கள் குணமாவீர்கள், உடனே வாருங்கள் அப்படின்னு சொல்லு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது என் வாய். அப்புறமா உட்காந்து யோசிப்பேன். ஏன் தனியா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு இப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பக்தர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அது பேரானந்தம். சரியா? ஆனா ஸ்ட்ரெஸ்ல, டெப்ரஷன்ல, பைத்தியமா இருக்கிறவங்கள நான் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் வந்து அவங்களுக்கு சேவை பண்றது அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சியா அப்படின்னா அதுதான் உண்மையில் மகிழ்ச்சி. ஏனென்றால் கண்ணனாக நாங்கள் அனைத்தையும் காணும்போது ஒன்னஸ் ஃபீல்ட்ல இருக்கும்போது ஒருத்தங்க கஷ்டப்பட்டதை பார்க்கும்போது அடுத்த செகண்ட் என் கைக்கு ஒண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ணத்தானே போறோம். பண்ணாம இருந்து அதுல சுகத்தை பார்க்க முடியுமா? இந்த கை கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த கை வேடிக்கை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட முடியுமாங்க? அப்ப என் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்க தெரியாத வரைக்கும் ஓகே. தெரிஞ்சாச்சு அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்கா பண்ணிதானே ஆகணும். இதை பண்ணா என்ன ஆகும், இதை பண்ணதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஏதாவது வேலைக்கு ஆகுமா என்பதை எல்லாம் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். ஸோ மேஜரா கிருஷ்ணா ஃபீல் வேற கொடுத்துட்டா. இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஸோ நான் சிம்பிளா இவர் என்ன சொல்லிட்டாருன்னா உன் வாழ்க்கையை அடுத்தவன் உபயோகப்படுவதற்கென்றே நீ இருப்பதற்கு பெயர் தான் தானம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள வாங்க. வாசுதேவ குடும்பகம்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லாருமே என்னவர்கள் அப்படிங்கிற ஃபீலிங்கை டெவலப் பண்ணுங்க. பகைவனா அவங்க நினைச்சுக்கிட்டு போட்டும். நீங்க எல்லாத்தையும் ஃப்ரெண்டா தானே பாக்குறீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியமே இல்லை இல்லையா? நீ எல்லாத்தையும் ஃப்ரெண்டா பார்த்து நீ எல்லாத்தோடையும் ஒன்னஸ் ஃபீல்ல இருக்கிற வரைக்கும் நீ எல்லாருக்குமே ஈக்குவலா எந்தவித பெனிஃபிட்டும் எதிர்பார்க்காம ஈகோவும் இல்லாம ஈஸியா சுலபமாக உங்களால் சேவை ஆற்ற முடியும். கிருஷ்ணா ஃபீல்ல இருந்து பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்ட். நன்றி உணர்வோட பண்ணுவீங்க. பண்றதுக்கே கொடுத்து வச்சிருக்கேன்ற ஃபீலிங்கோட பண்ணுவீங்க. ஆதலால் முக்கியமான பாயிண்டா ப்ளீஸ் டூ ரிசர்ச் பிஃபோர் யூ ஸ்டார்ட் டூயிங் ஹெல்ப். ஒருத்தன் துன்பப்படுகின்றான் என்று உங்களுக்கு தெரிந்து விட்டது என்றால் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், எனக்கு என்ன கஷ்டம் வரும்ன்ற இந்த ரிசர்ச்சுக்கு தயவு செய்து போக வேண்டாம். அப்படி போனால் அதற்கு பெயர் தானமோ அன்போ ஆகாது என்பதை மட்டும் தயவு செய்து உறுதி செய்து கொள்ளுங்கள் என்பதே எனது பதில்.